ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்னைக்கு 9ஆம் வகுப்பில் பயிற்சி 1.2ல் 6வது சம் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். S சதுரம், செவ்வகம், வட்டம், சாய் சதுரம், முக்கோணம் எனில் பின்வரும் எஸ்ஸின் உட்கணங்களின் உறுப்புகளை பட்டியலிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இது என்னது? 4 சம பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். இதில் இந்த கொடுத்துருக்கிற கணத்தில் எது 4 சமபக்கம் உடையது சொல்லுங்க பார்ப்போம். இந்த கொடுத்துருக்கிறது இந்த எழுதியிருக்கேன். இதில் 4 பக்கங்களை உடையது என்னதுல? சதுரம், செவ்வகம், சாய் சதுரம். இதுதான் 4 பக்கங்களை உடையது. 4மே சமமாக இருக்கணும் அப்படின்னா என்னதுலாம்? சதுரமும் சாய் சதுரமும் தான் நம்மளுக்கு 4 பக்கங்களுமே சமமாக இருக்கும். அப்படி தானே? அப்போ இங்கே என்ன ஆன்சர் வரும்? சதுரம் சாய் சதுரம். செவ்வகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் சமமாக இருக்கும். அப்படி தானே? சதுரத்திலே சாய் சதுரத்திலே தான் 4 பக்கங்களுமே சமமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 2வது பாருங்கள். ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம். இந்த இதில் எதுக்கு ஆரம் இருக்கும்? வட்டத்துக்கு மட்டும்தான் ஆரம் இருக்கும். அப்படி தானே? அப்போது இதில் ஆரங்களை உடைய வடிவங்களின் கணம்னா என்னது? வட்டம். சரிங்களா? அடுத்து உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரியாக உடைய வடிவங்களின் கணம். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்னது? உட்கோணங்களின் கூடுதல் 180 டிகிரினாலே அது முக்கோணம் தான். அப்படி தானே? 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி முக்கோணத்துக்கு. அப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? முக்கோணம். அடுத்தது பாருங்க. 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம். 5 பக்கங்களை உடைய வடிவங்களின் கணம் கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்காவது 5 பக்கங்கள் இருக்கா? இதுக்கு 4, இதுக்கு 4, இதுக்கு பக்கங்கள் கிடையாது. இதுக்கு 4 பக்கம், இதுக்கு 3 பக்கம் தான். 5 பக்கம் உடைய கணமே கிடையாது. அப்படி தானே? வடிவமே இதில் இல்லை. அவங்க கொடுத்துருக்க இதில் கணத்தில் இல்லை. அப்போ இது என்ன வரும்? வெற்று கணமாக தான் வரும். சரிங்களா? அடுத்து 7வது இது பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? A B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனில் ஏயின் எல்லா உட்கணங்களையும் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிப்போமா? ஏயோட எல்லா உட்கணங்களையும். ஃபஸ்ட்டு தீர்வு போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. A போட்டு A B. இதில் A ஒரு உறுப்பு, A B ஒரு உறுப்பு. சரிங்களா? கொடுத்துருக்கிறது மொத்தம் எத்தனை உறுப்பு? 2 உறுப்பு. சரிங்களா? இப்போ ஏயின் உட்கணங்கள்னு போட்டு என்ன எழுதணும்னா ஃபஸ்ட்டு வெற்று கணம் எழுதணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இது உட்கணங்களில் வெற்று கணம் எழுதிட்டு செகண்டு ஓர் உறுப்பு கணம், ஒரே ஒரு உறுப்பு. இதில் இருக்கிற ஒரு உறுப்பை எழுதணும். அடுத்து இன்னொரு உறுப்பு என்னது? இந்த உறுப்பு, அதை எழுதணும். சரிங்களா? A B. அடுத்தது என்ன எழுதணும்? ஈருறுப்பு கணம். ஒரு உறுப்பு கணம் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஈருறுப்பு கணம் என்னது? இந்த 2 சேர்த்து. அப்படி தானே? அப்போ A B. சரிங்களா? அவ்வளோதான். 7th சம் முடிஞ்சது. அடுத்து 8th சம் பாருங்கள். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க? பின்வருவனவற்றின் 8th சம் பின்வருவனவற்றின் அடுக்கு கணத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுக்கு கணம் கண்டுபிடிப்போமா? A Bன்னு கொடுத்துருக்காங்க. அடுக்கு கணம் ஃபஸ்ட்டு என்ன வரும்? இதுக்கு வெற்று கணம் வரும். அடுத்து என்ன வரும்? ஓர் உறுப்பு கணம் என்னது? A. சரிங்களா? அடுத்து இன்னொரு உறுப்பு என்னது? B. அடுத்து ஈருறுப்பு கணம் என்னதெல்லாம்? A B. எழுதி முடிச்சுட்டு எண்ட்லையும் ஃபஸ்ட்லையும் ஒரு கணம் ப்ராக்கெட் போட்டுடணும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்தது 2வது இது என்ன கொடுத்துருக்காங்க? B 1, 2, 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இப்போ இதில் அதில் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் ஒரு உறுப்பு 2 உறுப்பு இருந்தது. இதில் பாருங்கள் எத்தனை உறுப்பு இருக்குது? 3 உறுப்பு இருக்குது. அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்ன வரும்? Bயின் அடுக்கு கணம்.
ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க 1, 2, 3. சரிங்களா? பியின் அடுக்கு கணம் போட்டுட்டு என்னது ஃபஸ்ட்டு வெற்று கணம், அடுத்து இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. அப்போ ஓர் உறுப்பு கணத்தில் 1, அடுத்து 2, அடுத்து 3, அடுத்து ஈருறுப்பு கணம் எழுதணும். 1, 2 ஃபஸ்ட்டு எழுதுவோம். 1, 2, அடுத்து 1 வச்சு 3, 1, 3. சரிங்களா? அடுத்து 1, 2 எழுதியாச்சு, 1, 3 எழுதியாச்சு. அடுத்து 2, 3, 2, 3. ஈருறுப்பு கணம் முடிஞ்சிருச்சு. 3 இது எழுதியாச்சா? 1, 2, 3. அடுத்து மூவுறுப்பு கணம் 1, 2, 3. அவ்வளோதான். சரிங்களா? 2வது சம் முடிஞ்சிருச்சு. அடுத்து 3வது பாருங்க. அடுத்து 3வது என்னது கொடுத்துருக்காங்க? D = P, Q, R, S. இதுக்கு முன்னாடி பார்த்தது 3 உறுப்பு, இது 4 உறுப்பு. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு D = கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கோங்க. P, Q, R, S எழுதிட்டு அடுத்து Dயின் உட்கணங்கள் அடுக்கு கணம் என்னெல்லாம் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு என்னது? வெற்று கணம், அப்படி தானே? அடுத்து எத்தனை உறுப்பு இருக்குது? 4 உறுப்பு இருக்குது. அப்போது 4 உறுப்புகளுமே ஒரு உறுப்பு கணத்தில் வரும், அப்படி தானே? P, Q, R, S. அடுத்து பாருங்கள், Pயை வச்சு Q இருக்கா, அடுத்து Pயை வச்சு R இருக்கா, அடுத்து Pயை வச்சு S இருக்கா. அப்போ P, Q, அடுத்து P, R, அடுத்து P, S. P, S எழுதிட்டோமா? அடுத்து Qவை வச்சு R இருக்கா, Qவை வச்சு S இருக்கா. அப்போ Q, R, Q, S. அடுத்து பேலன்ஸ் என்ன இருக்குது? R, S தான். அப்போ இன்னும் ஒன்று R, S. சரிங்களா? அடுத்தது ஈருறுப்பு கணம் எழுதிட்டோம். அடுத்து மூவுறுப்பு கணம் எழுதணும். சரிங்களா? 3 உறுப்பு கணம். ஃபஸ்ட்டு P, Q, R. சரிங்களா? P, Q, R. அடுத்து Q, R, S. Q, R, S. அடுத்து என்ன வரும்? P, R, S. P, R, S. எப்படி எழுதணும்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸை மட்டும் விட்டுட்டு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள் Pயை விட்டுட்டு எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள் Qவை விட்டுட்டு எழுதியிருக்கோம். இன்னும் ஆரை மட்டும் விட்டுட்டு PQS எழுதுவோமா? P, Q, S. மூவுறுப்பு கணம் முடிஞ்சது. அடுத்தது 4 உறுப்பு கணம் P, Q, R, S. அவ்வளோதான். சரிங்களா? இப்போது நம்ம எழுதியிருக்கிறது இத்தனை கணமும் கரெக்டாக அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதில் எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4 இது இருக்குது, அப்படி தானே? அப்போது 2 நடுக்கு 4 போட்டு ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்கள். 2 × 2 × 2 × 2. 2 2 4, 4 2 8, எண்ணி 2 16. இப்போ 16 வருதா? இதில் 16 உறுப்புகள் இருக்கான்னு எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்போ 16 உறுப்புகள் இருக்கா? அப்போ நம்ம செஞ்சுருக்கிறது கரெக்ட். சரிங்களா? நம்ம எழுதியிருக்கிறது எல்லாமே கரெக்டு. சப்போஸ் 15 வந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது விட்டுருப்பீங்க, அதை மறுபடியும் பார்த்து எழுதிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். E = என்னது? இதுனா என்னது? வெற்று கணம்னு சொல்லியிருக்காங்க. வெற்று கணம்னா என்னது? ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி எழுதுவோம்? இப்படி தான் எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த சம் முடிஞ்சுது. அடுத்த சம் பார்ப்போமா? 9வது சம். 9வது சம் பாருங்கள். பின்வரும் கணங்களின் உட்கணங்கள் மற்றும் தகு உட்கணங்களின் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? W = சிவப்பு, நீலம், மஞ்சள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
பாருங்கள் W ஈக்குவல் டு சிவப்பு நீலம் மஞ்சள்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு தீர்வு n ஆஃப் W கண்டுபிடிக்கணும். n ஆஃப் Wன்னா என்னது? ஆதி எண். அப்படி தானே? இதில் எத்தனை உறுப்புகள் இருக்கோ அதை எண்ணிப்படுவோம். எத்தனை உறுப்புகள் இருக்குது? 1 2 3 3 ஈக்குவல் டு இதை வந்து எம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எம்னு சொல்லுவாங்க. இதை வந்து அடுத்து உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். உட்கணங்களின் எண்ணிக்கை. உட்கணங்களின் எண்ணிக்கைக்கு ஃபார்முலா என்னது? 2 பவர் m. அதாவது இங்கே 2 பவரில் நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை வந்து போடணும். சரிங்களா? அப்போ 2 பவர் 3. அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 3 தடவை 2 எழுதுவோம். அப்படி தானே? 2க்கு அடுக்கு 3னா 3 தடவை 2 எழுதணும். 2 2 4 4 2 8. சரிங்களா? அப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன வரும்னா 8. அடுத்தது தகு உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். அப்படி தானே? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. அதுக்கு தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. அதுக்கு ஃபார்முலா என்னது? 2 பவர் m மைனஸ் 1. 2 பவர் m என்னது கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? நம்ம 2 பவர் m வந்து 8 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ 8 மைனஸ் 1 ஈக்குவல் டு என்னது? 8லேருந்து 1 கழிச்சா 7. சரிங்களா? அவ்வளோதான். 9வது சம்மு ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிருந்து. 2வது இது பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் என். கேபிட்டல் என்னா என்னது? இயல் எண்கள். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து 1 2 3 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து எப்படி இருக்கும்னா 100 இல்லாட்டி 100 விட கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற உறுப்பு எப்படி இருக்குன்னு தெரியணும். எக்ஸுங்கிற கணம் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியணும். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது எப்படி இருக்கும்? ஸ்கொயர்டாக இருக்கும். அப்போ 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 7 ஸ்கொயர் 8 ஸ்கொயர் 9 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு வந்து 10 ஸ்கொயர்னா தான் என்னது? 100. அப்படி தானே? 100 இல்லாட்டி 100 விட கம்மியாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்போது நம்மளுக்கு 10 ஸ்கொயர்டுங்கும்போது 100 வரும். அதனால் அதோட நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களா? அதுக்கு மேலே போகக்கூடாது. 11 ஸ்கொயர்னா 121 அந்த மாதிரி போயிடும். சரிங்களா? இந்த இது அவ்வளோதான். அடுத்து இதில் உறுப்புகளை எண்ணணும். n ஆஃப் எக்ஸ். சரிங்களா? உறுப்புகளை எண்ணி எத்தனை வருது? ஆதி எண் எத்தனை வருதுன்னு பார்க்கணும். பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போ இதில் எத்தனை உறுப்புகள் இருக்குது? 10 உறுப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ உட்கணங்களின் எண்ணிக்கை கண்டுபிடிப்போமா? உட்கணங்களின் எண்ணிக்கை. உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன ஃபார்முலா? 2 பவர் m. அப்படி தானே? m என்னது? நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது தான் m. அப்போ ஈக்குவல் டு 2 பவர் 10. 2 பவர் 10 என்ன வரும் பாருங்கள்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 10 தடவை எழுதியிருக்கோம். சரிங்களா? 2 பவர் 10 2 அடுக்கு 10 வந்து 10 தடவை பெருக்கி 2 வந்து 10 தடவை பெருக்கி எழுதணும். பாருங்கள். 2 2 4 4 2 8 எண்ணி 2 16 16 2 32 32 2 64. சரிங்களா? 64 இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து இன்னொருக்கா இன்னும் 4 பேலன்ஸ் இருக்குது. அப்படி தானே? 2 2 4 4 2 8 எண்ணி 2 16 16ஓட பெருக்கிக்கோங்க. அது என்னங்க? 24 மீதி 2 6 6 36 38 ஒரு நாங்க 1 6 6. அப்போ 4 8 4 12 2 மீதி 1 6 7 8 9 10. அப்போ 1024 வருது. சரிங்களா? அடுத்து தகு உட்கணங்களின் எண்ணிக்கை பார்க்கணும். அப்படி தானே? தகு உட்கணங்களின் எண்ணிக்கை. தகு உட்கணங்களின் எண்ணிக்கை என்ன வரும்? 2 பவர் m 2 அடுக்கு m மைனஸ் 1. அதாவது இந்த கண்டுபிடிச்சிருக்கிற ஆன்சரோட 1 வந்து கழிச்சு எழுதணும். அவ்வளோதான். 1024ஓட 1 கழிச்சு எழுதினோம்னா 1023. அவ்வளோதான். சரிங்களா? 9வது சமம் முடிஞ்சுது. அடுத்து 10வது சம் பார்ப்போமா? 10வது சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 4ன்னு கொடுத்துட்டாங்க. எனில் n ஆஃப் பி ஆஃப் ஏயை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம்? n ஆஃப் பி ஆஃப் ஏனா உட்கணங்கள், அப்படி தானே? அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா 2 பவர் m. எம்ங்கிறது நம்மளுக்கு என்னது இங்கே கொடுத்துருக்குறாங்களா, அதுதான் m. அப்போ 2 பவர் 4 ஈக்குவல் டு என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2, 2 2 4, 4 2 8, எண்ணி 2 16. அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏனா என்னது 16. சரிங்களா? n ஆஃப் பி ஆஃப் ஏனா என்னது உட்கணங்களின் எண்ணிக்கை தான் n ஆஃப் பி ஆஃப் ஏ. சரிங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோமா 9வது சம்ல 2 பவர் m போட்டு, அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு டைரெக்டாக 4ன்னு கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம 4 டைரெக்டாக அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சிருந்தோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், n ஆஃப் ஏ வந்து 0 கொடுத்துருக்காங்க. எனில் n ஆஃப் பி ஆஃப் ஏ காண்கன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 0னா நம்மளுக்கு டைரெக்டாக 0 போட்டுறக்கூடாது. சரிங்களா? n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0னா என்னது நம்மளுக்கு m வந்து 0, அப்படி தானே? அப்போ n ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்கும் போது என்ன செய்வோம்? 2 பவர் m. அப்போ 2 பவரில் 0 வரும். 2 அடுக்கு 0. எந்த இதோட நம்பரோட 0 அடுக்கு வந்துச்சுனாலே என்னது அது வந்து ஆன்சர் 1 தான். எந்த நம்பர்னாலும் சரி தான். நம்மளுக்கு 6 பவர் 0னாலும் சரி, 1000 பவர் 0னாலும் சரி, அந்த இதுக்கு வந்து ஆன்சர் 1 தான் வரும். சரிங்களா? நம்மளுக்கு எந்த இதோட அடுக்கு 0 வந்ததுனாலும் 1 தான். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 3வது இது n ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்துட்டாங்க 256ன்னு. n ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? n ஆஃப் பி ஆஃப் ஏ கொடுத்து n ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இங்கே வந்து n ஆஃப் ஏ கொடுத்து n ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொன்னாங்க நம்மளுக்கு. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறத ஃபஸ்ட்டு இதை எப்படி எழுதணும்னா n ஆஃப் பி ஆஃப் ஏ இதை வந்து எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? 256. n ஆஃப் பி ஆஃப் ஏக்கு ஃபார்முலா என்னது 2 பவர் m, அப்படி தானே? அப்போது இங்கே 256. இப்போ இங்கே இந்த பக்கம் இருக்குதா, இதை வந்து 2 அடுக்கில் மாற்றணும். 2வது வைப்பாடை போட்டு சொல்லித்தரேன் இருங்க. 256 2ல் எத்தனை தடவை வருதுன்னு பாருங்கள். 2வது வைப்பாடில் 1 2 2 2 4, மீதி 1 16 இருக்கும். எண்ணி 2 16, மறுபடியும் 2 போடுங்க. 6 2 12, மீதி 8 இருக்குது. 4 2 8, அடுத்து 2 போடுங்க. என்ன வரும்? 3 2 6, 2 2 4, அடுத்து 2 போடுங்க. என்ன வரும்? 1 2, மீதி 1, 6 2 12, அடுத்து 2 போடுங்க. என்ன வரும்? எண்ணி 2 16, அடுத்து 2 போடுங்க. 4 2 8, அடுத்து 2 போட்டால் 2 2 4, 2 1. சரிங்களா? இப்போ எத்தனை 2 இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. அப்போ 8 2 இருக்குது. அப்போ 2 பவர் 8ன்னு எழுதலாமா? இதை இங்கே 2 பவர் m இருக்குது. இங்கே வந்து இதை வந்து 2 பவர் 8. 2 பவர் 8னா எத்தனை? 2 வந்து 8 தடவை பெருக்குனா நம்மளுக்கு 256 வரும், அப்படி தானே? அப்போது நம்மளுக்கு கீழே 2 அடிமான 2 சமமாக இருந்தால் மேலே இருக்க 2 வந்து சமமாக இருக்கும். சரிங்களா? அப்போ m ஈக்குவல் டு 8. mனா என்னது? n ஆஃப் ஏ, அப்படி தானே? அப்போது n ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. n ஆஃப் ஏ 8. சரிங்களா? இதோட இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.